இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூகுளின் மட்டமான காரியத்தை இணையவாசிகள் படு கேவலமாக விமர்சித்து வருகின்றனர். தென்கொரியாவைச் சேர்ந்த சுற்றுலாவாசி ஒருவர் இந்தியா வருவதற்கு முன்பு கூகுளில் இந்தியா பற்றிய செய்திகளை சேகரித்துள்ளார். அப்போது இந்திய சாலைகள், சுற்றுலா தலங்கள், மால்கள் என பொதுவான சில தகவல்களை தேடிய போது இண்டோ என்ற வார்த்தையை பயன்படுத்தி தேடியுள்ளார். அப்போது பெரும்பாலும் கூகுள் இந்தியாவின் தூசி, குப்பை நிறைந்த சாலைகளின் புகைப்படங்கள் ஆகியவற்றையே காண்பித்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் யூடியூபில் இருந்த இந்திய உணவு வகைகள், உணவகங்கள் குறித்து தேடிய போது பெரும்பாலும் சாலையோர உணவகங்கள், அதிலும் சுகாதாரமற்ற முறையில் அமைந்திருக்கும் உணவகங்கள் பற்றிய வீடியோக்களே அதிகம் வந்துள்ளது. இதனால் சற்று அச்சமடைந்த அந்த தென்கொரிய பயணி பை முழுவதும் நிறைய முக மாஸ்குகளை வாங்கி வைத்துக் கொண்டு வந்துள்ளார். விமானம் மூலம் இந்தியா வந்திறங்கிய அவர் கண்ட காட்சி கூகுள் காட்டிய காட்சிகளுக்கு முற்றிலும் மாறாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார். மிகப்பெரிய மால்கள், எக்ஸ்பிரஸ் சாலைகள் என எல்லாமும் அவருக்கு ஆச்சரியம் கொடுக்க, கூகுள் தனக்கு காட்டியதை இந்திய நண்பரிடம் கூறி இந்தியா குறித்து கூகுள் பல தவறான தகவல்களை அளிப்பதாக வருத்தப்பட்டுள்ளார். கடைசியில் நடந்ததுதான் ட்விஸ்ட். அவருக்கு கிடைத்த புகைப்படங்களில் சில வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதனை அந்த நண்பரும் இணையத்தில் பகிர இணையவாசிகள் கூகுளை வறுத்தெடுத்து விட்டனர். அமெரிக்க சாலைகளில் வீடில்லாத ஏழைகள், போதை ஊசி போட்டு மயங்கி கிடக்கும் அமெரிக்கர்கள் பற்றிய புகைப்படங்களை பகிர்ந்து இதெல்லாம் யார் காட்டுவா என்று கிண்டல் செய்துள்ளனர். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.